இந்த பையனும் சினிமா ஹீரோ மாதிரி முடி வெட்டிக்கிட்டா அவன் ஸ்கூலில் லவ் பண்ணுற பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு பெரிய கடைக்காரர்கிட்ட போய் எனக்கு வெட்டி விடுவீங்களான்னு கேட்டால் உங்கள் ஜாதி ஆளுங்களாம் நாங்கள் வெட்டி விட மாட்டேன்டான்னு சொல்கிறாரு. இந்த பையன் கெஞ்சி கேட்ட உடனே சரி 500 ரூபா எடுத்துட்டு வா, முடியை வளர்த்துட்டு வா, நான் உனக்கு வெட்டி விட்றேன்னு சொன்ன உடனே அதுக்கான வேலையை பார்க்க கிளம்பிடுறான். இந்த பையனும் செருப்பு தைக்கிற அவங்க அப்பா கிட்ட போயிட்டு 500 ரூபா தான் கொடுங்கப்பா முடி வெட்டணும்னு கேட்டால் அவர் அடிச்சு துரத்துறாரு. இவன் ஓடி வரும்போது அவன் லவ் பண்ணுற பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணை செருப்பு எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட தான் தைக்க கொடுக்குறா. இந்த பையன் போனவன் ஒரு இடத்துல பசங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு பாட்டிலு குப்பெல்லாம் பொறுக்கி அதை எடுத்து கொடுத்து காசை வாங்கிட்டு வரான். 20 ரூபா தராங்க. இந்த பையன் காசை வாங்கிட்டு வரான். அவங்க அப்பா செருப்பை கொடுத்துட்டு இதை இந்த பொண்ணு வீட்டில் கொடுத்துருன்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கும் போது வெக்கப்பட்டுக்கிட்டு செருப்பு மட்டும் கொடுத்துட்டு காசை வாங்காமல் திரும்பி வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அப்பா காசை கேட்குறாரு. அவன் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கான், வாங்காமல் வந்துட்டுன்னு சொல்கிறான். ஆனால் பேக்கெட்டில் இருக்க காசை பார்த்த உடனே பொய் சொல்றியான்னு சொல்லி அவங்க அப்பா அவனை போட்டு அடிச்சிடுறாரு. இந்த பையனுக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் என்ன இந்த காசெல்லாம் கேம்பிளிங்கில் போட்டு ட்ரிபிள் மடங்காக எடுத்து தருவார்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் போய் உண்டியில் இருக்க காசை திட்டத்தனமாக எடுத்துகிட்டு வந்து அந்த அண்ணன் கிட்ட கொடுத்து எப்படியாவது இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறா. அவர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. இவன் கெஞ்சி கேட்ட உடனே அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஸ்கூலில் இவன் லவ் பண்ணுற பொண்ணு நேற்று காசு வாங்காமல் போயிட்டேன்னு காசு கொடுக்குறான். அந்த டைமில் அந்த பொண்ணோட அண்ணன் வந்து இந்த பையனை அடிச்சிடுறான். நீ எல்லாம் செருப்பு தைக்கிறவனோட பையன் தானே, நீ எல்லாம் கையை கொடுக்கலாமான்னு சொன்ன உடனே இவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த பொண்ணு நின்று இவங்கிட்ட சாரியும் கேட்டு போறா. அந்த மெக்கானிக் இன்னும் கேம்பிளிங்ல காசு ஜெயிச்சிடுறாரு. இந்த பையன்கிட்ட காசு கொடுக்குறாரு. முதல்ல வாடா நம்ம படத்துக்கு போவோம்னு உடனே இவனும் ஜாலியாக அந்த படத்துக்கு போறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு மைண்டு ஃபுல்லாக அந்த முடியை வெட்டிட்டு அந்த பொண்ணு கூட ஜாலியாக லவ் பண்ணி சுற்றுற மாதிரிலாம் கனவு ஓடிக்கிட்டு இருக்கு. படம் முடிஞ்சு வெளில வரான். அந்த ஆள் காசு கொடுத்தது அந்த பையன் பேக்கெட்டில் தேடி பார்க்குறான், கிடைக்கவே இல்லை. அந்த ஆள் கிட்ட சொல்கிறான் உள்ளே தொலைஞ்சிச்சு போலனா, உள்ளே போய் தேடலான்னு சொன்னா அதெல்லாம் போனது தான்டா, வாடா கிளம்புனோன்னா பாவம் இந்த பையன் நின்று அழுதுகிட்டு இருக்கான்.